வணக்கம். கெம்ப்ளாஸ் சான்மார் அவங்களுடைய ஐபிஓ அறிவிச்சிருக்காங்க. விரைவா அந்த தகவல இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசிச்சு என்னுடைய புரிதல் என்னன்னு பங்கு வைக்கிற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோல கம்பெனி தகவல் விரைவாக பார்க்கலாம். ஐபிஓ தகவலான ஃபண்ட் சைஸ், தேதிகள், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் குறைந்தபட்சம் எவ்வளவு முதலீடு செய்யலாம், ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓவில், ப்ரொமோட்டர்ஸ் அவங்க பங்கை விற்பனை செய்கிறாங்களா இந்த ஐபிஓ வழியாக, அவங்களுடைய பங்கு ஏதாவது பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களா, அடகு வச்சுருக்காங்களா போன்ற விஷயங்களை பார்க்கலாம். ஃபினான்ஷியல் நம்பர்ஸை விரைவாக பார்க்கலாம். கம்பெனி கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை வழங்கியிருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. ஆப்ரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், பிஇ மற்றும் டெப்ட் ரிலேட்டடான சில ரேஷியோ, கம்பெனியுடைய பியர்ஸுடன் ஒரு கம்பேரிசன். கடைசியாக பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செய்தது தவறு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுமுறை உங்கள் தரப்புலேருந்து சரிபார்த்து கொள்ளுங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். கெம்ப்ளாஸ் சான்மார் லிமிடெட் தமிழகத்தை சார்ந்த ஒரு கம்பெனிங்க. இவங்க 50 வருஷமாக பழக்கம் இருக்கிற கம்பெனி. இவங்க சான்மார் குரூப்புடைய கம்பெனி. சான்மார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் தான் கெம்ப்ளாஸ் சான்மார் லிமிடெடுடைய ப்ரொமோட்டர்ஸ். இவங்க என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னா, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் உற்பத்தி செய்வது தான் இவங்களுடைய பிஸ்னஸ். குறிப்பாக ஸ்பெஷாலிட்டி பேஸ்ட், பிவிசி ரெசின் மற்றும் கஸ்டம் மேனுஃபேக்சர்ட் கெமிக்கல்ஸ். இவங்க எந்தெந்த செக்டர்ஸ்க்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்கிறாங்கன்னா, ஆக்ரோ கெமிக்கல் செக்டர், ஃபார்மா செக்டர் மற்றும் ஃபைன் கெமிக்கல் செக்டர்ஸ்க்கு இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்கிறாங்க. இது தவிர கம்பெனி காஸ்டிக் சோடா, குளோரோ கெமிக்கல்ஸ், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் சால்ட் விற்பனை செய்வதாக அவங்க வெப்சைட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. கம்பெனியுடைய உற்பத்தி ஆலை தமிழகத்தில் 3 இடத்தில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மேட்டூர், பெரிகை மற்றும் கடலூரில். பாண்டிச்சேரியிலையும் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் வேதாரண்யத்திலையும் ஒரு உற்பத்தி ஆலை இருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஆனால் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் என் கண்ணுக்கு அது தென்படலைங்க. இண்டஸ்ட்ரியல் சால்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அங்கேருந்து உற்பத்தி செய்வதா என்னுடைய சந்தேகம். ஐபிஓ தகவல் விரைவாக பார்க்கலாம். கம்பெனி நிர்ணயிச்சிருக்கிற விலை லோவர் பேண்ட் 530, அப்பர் பேண்ட் 541, லாட் சைஸ் 27 யூனிட்ஸ், குறைந்தபட்சம் 27 ஷேர்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 27 மட்டுமே தான் வாங்க முடியும். ஸோ அப்பர் பேண்ட் 541 ரூபாய்க்கு நம்ம பிட்டிங் செய்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 14,607 ரூபாய் இதற்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூவாக கம்பெனி 13,000 மில்லியன் ரூபாய் ரைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. கோடியில் பார்க்கும்போது 1,300 கோடிகள். இது அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் 2.4 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் புதிதாக உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. இது வழியாக 25,500 மில்லியன் ரூபாய் ரைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. கோடியில் 2,550 கோடிகள். இது அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில் 4.71 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது இந்த ஐபிஓக்கு 38,500 மில்லியன் ரூபாய், கோடியில் 3,850 கோடிகள். டைம் டேபிள், பிட்டிங் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி பிட்டிங் முடிவடையுது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி முடிவெடுக்கிறாங்க. யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்ட். ஆகஸ்ட் 23ஆம் தேதி கிடைத்தவர்களுக்கு டிமேட்டில் ஷேர்ஸ் போடப்படும். 24ஆம் தேதி ஐபிஓ லிஸ்ட் ஆகி ட்ரேடிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் தகவல், முன்னே நம்ம சொன்ன மாதிரி சான்மார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் தான் இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ். 98.8% ஸ்டேக் வச்சுருக்காங்க. சான்மார் இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட் தான் சான்மார் ஹோல்டிங்ஸ் லிமிடெடுடைய கம்பெனி, பேரண்ட் கம்பெனி. இதற்கு பின்னால் இருக்கிற சேர்மேன் என் சங்கர். சரிங்க, நம்ம ஆஃபர் ஃபார் சேல் வழியாக சில ஷேர்ஸ் விற்பனைக்கு வருதுன்னு பார்த்துருக்கோம். யாரெல்லாம் விற்பனை செய்கிறாங்க? சான்மார் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் 24,634 மில்லியன் ரூபாய் வரைக்கும் ரைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. சான்மார் இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட் 866 மில்லியன் ரூபாய் வரைக்கும் ரைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க இந்த ஐபிஓ வழியாக.
ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது 3.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை அவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த ஷேர்ஸ் எண்ணிக்கையில் 26%. இவங்க ஐடிபிஐ ட்ரஸ்ட்ஷிப் சர்வீஸ் லிமிடெட் கிட்ட பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஐபிஓக்கு முன்னாடி அந்த பிளட்ஜை ரிலீஸ் செஞ்சுருக்காங்க ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் சர்வீசஸ் லிமிடெட். ஏன்னா அவங்க கிட்ட என்சிடிஸ் இருக்குங்க, நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். ஸோ இந்த ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது ஐடிபிஐக்கு அந்த பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி கம்பெனி ப்ராமிஸ் செஞ்சுருக்காங்க. அதனால் ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப் வந்து 3.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் பிளட்ஜ் செய்ததை இந்த ஐபிஓக்காக ரிலீஸ் செஞ்சிருக்காங்க. கம்பெனி வரப்போகிற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரப்போகிற பணம் எந்த ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்கிறாங்களோ அவங்களுக்கே போயிடும். புதுசாக ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வரக்கூடிய பணம் மட்டுமே கம்பெனிக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக இந்த கம்பெனிக்கு 13,000 மில்லியன் ரூபாய் உள்ள வருது. ஸோ இதில் 12,382 மில்லியன் ரூபாய் நான் இப்போ முன்ன சொன்ன மாதிரி இந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸை அடைப்பதற்காக பயன்படுத்த போகிறாங்க. அது பெரும்பாலும் அந்த ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப்புக்கு தான் போகும். ரீட்டைல் கேட்டகரிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓவில்? வெறும் 10% மட்டுமே. நம்ம முன்ன பார்த்துருந்தோம் 10% ரிசர்வேஷன் இருக்கும்போது ப்ராஃபிட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது பெரும்பாலும். இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பின்வரும் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ரீட்டைல் போர்ஷன்றது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்கிற அனைவரும் இந்த கேட்டகரியில் தான் வருவோம். நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையருக்கு 75% ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓவில். கம்பெனி கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிங்க. அதை கன்சால்டேட் பண்ணி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அனைத்தும் மில்லியன் ரூபாயில் கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதில் பெரும்பாலும் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 19லேருந்து 20 பெரிய ஏற்றம் கிடையாது. ஆனால் 20லேருந்து 21 நல்லாவே ஏறி இருக்குது. நம்ம டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 20 இறங்கி இருக்குது. ஆனால் 20லேருந்து 21 பெரிய ஏற்றம் இருக்குது. அதே மாதிரி தான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும். வெறும் 10% மட்டுமே தான் ரிசர்வேஷன் இருக்குது ரீட்டைல் கேட்டகரிக்கு. இருந்தாலும் இவங்க ப்ராஃபிட்ஸ் கடந்த 3 ஆண்டுகளாக கன்சிஸ்டண்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது காரணம் இருக்கான்றது தெரியல, ஏன் 10% மட்டுமே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வழங்கியிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளவு அதிகரிக்குது ஆண்டிற்கு ஆண்டுன்னு பார்க்கும்போது 2019லேருந்து 2021 ஆண்டிற்கு சிஏஜிஆர் வழியாக பார்க்கும்போதுங்க, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வழியாக பார்க்கும்போது ஆண்டிற்கு 74% அதிகரிக்குது. கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 202% அதிகரிச்சிருக்கு. இந்த ரெவென்யூவில் டொமஸ்டிக் சேல்ஸ் தான் அதிகங்க. 95% டொமஸ்டிக் சேல்ஸ் தான். இவங்களுக்கு ஏற்றுமதி வழியாக மீதி 5% மட்டுமே வருவாய் வந்திருக்கு. இது ஃபினான்ஷியல் இயர் 2021க்குங்க. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். எபிட்டான்றது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 20 குறைஞ்சிருக்கு. ஆனால் 20லேருந்து 21 நல்லாவே ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட 25ல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கம்பெனி. சரி, எபிட்டா எவ்வளவு அதிகரிச்சிருக்கு ஆண்டிற்கு? சிஏஜிஆர் வழியாக பார்க்கும்போது 19லேருந்து 21 ஆண்டிற்கு 73% அதிகரிச்சிருக்கு. கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 208% அதிகரிச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 19லேருந்து 20 இறங்கி இருக்கு. 20லேருந்து 21 கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஆண்டிற்கு ஆண்டு பார்க்கும்போது சிஏஜிஆர் வழியாக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 86% அதிகரிச்சிருக்கு 19லேருந்து 21 ஃபினான்ஷியல் இயர். கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 789% அதிகரிச்சிருக்கு. ROE மற்றும் ROCE, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. ROE பார்க்கும்போது 19 ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது 4.7 மட்டுமே. 2020 குறையுதுங்க 2% மட்டுமே. ஆனால் 2021 பார்த்தீங்கன்னா பெரிய ஜம்ப் இருக்குங்க, 52.5%. ஏன்னா அவங்க வருவாயும் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் பார்த்தீங்கன்னா 2019 9%, 2020 5 குறையுது. அப்புறம் 2021 பெரிய ஜம்புங்க 58.55%. கம்பெனியுடைய கடன் தகவல். இந்த கடன் தகவலில் அவங்களுடைய நான் முன்ன சொன்ன அந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் ஐடிபிஐ ட்ரஸ்டிஷிப்புக்கு அதுவும் அடங்கும். ஸோ இது எல்லாமே மில்லியன் ரூபாயில் இருக்குது. எல்லாமே அதிகரித்து கொண்டிருக்கு ஆண்டிற்கு ஆண்டு. அதற்காக இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்க்கும்போது அது குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். ஆனால் இந்த ஐபிஓ வழியாக அவங்க 12,382 மில்லியன் ரூபாய் அந்த என்சிடிக்கு அடைச்சிட்டாங்கன்னா கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அது பெட்டராகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோனா எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க. தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன பின்னணி. கம்பெனி கடன் எடுத்திருந்தாலும் அந்த கடனுக்குரிய வட்டியை அந்த ஆண்டிலிருந்து வந்த வருவாய் வச்சு எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு கட்ட முடியும், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிற ரேஷியோ தான். எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது.
டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2019க்கும் 20க்கும் பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குங்க. 2019 இன்னும் பெட்டராக இருக்குது. எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க இந்த ரேஷியோ. ஆனால் 2021 பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. அதற்கான காரணம் செக் பண்ணி பார்க்கும்போது ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 2021க்கு நெகட்டிவாக காட்டியிருக்காங்க அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில். டெப்ட் டு அசெட் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. இதுவும் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஆனால் அந்த டெப்ட் அடைச்சிட்டாங்க, அந்த NCD நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் அடைச்சா இந்த ரேஷியோலாம் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2019 5, அதுக்கப்புறம் ஏறக்கூடாது இந்த ரேஷியோ. 2020 30.5, 2021 45.13 இருக்குது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இது நான் கால்குலேட் செய்யலைங்க. கம்பெனி அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே பயன்படுத்த போகிறோம். 2019 4.5, 2020 குறையுது 2ஆக, 2021 பெரிய ஜம்ப் என ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு, 30.6 அதிகரிச்சிருக்கு. சரி, நம்ம இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வச்சு PE கால்குலேட் செய்கிறதுக்கு முயற்சிக்கலாம். அதற்கு ஷேர் ப்ரைஸ் வேண்டும். இந்த IPOடைய அப்பர் பேண்டான 541 ஷேர் ப்ரைஸாக எடுத்துக்கலாம். ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து EPS கொடுத்துருக்காங்க ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 30.6. அதை வைத்துக்கொண்டு PE கால்குலேட் செய்யும்போது 17.7 வருது. இது IPOக்கு முன்னாடி. IPOக்கு பிறகு மறுபடியும் இதை கால்குலேட் செய்யணும். ஏன் கால்குலேட் செய்யணும்னா புதிதாக ஷேர்ஸுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக. அதனால் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 30.6லேருந்து 26 குறையுது. இப்போ PE கால்குலேட் பண்ணும்போது 20.8 வருது PE இந்த கம்பெனிக்கு. இது ஃபினான்ஷியல் இயர் 2021 டேட்டா வைத்துக்கொண்டு கால்குலேட் செய்தது. கம்பெனி அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் அவங்க இண்டஸ்ட்ரி பியருடைய அதிகமான PE 73.8ன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜாக 43.1ன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அவங்க பியர்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா பை இண்டஸ்ட்ரீஸ், SRF லிமிடெட், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் நவின் ஃப்ளூரின் இன்டர்நேஷனல் லிமிடெடை அவங்க அவங்களுடைய பியர்ஸாக கருதியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2021 வருமானம் அடிப்படையில் பார்க்கும்போது கெம்ப்ளாஸ் சான்மார் 3வது இடத்துல இருக்குங்க. முதல் இடத்துல SRF லிமிடெட் இருக்குது, அதுக்கப்புறம் பை இண்டஸ்ட்ரீஸ், 3வது இடத்துல கெம்ப்ளாஸ்ட் இருக்குது. ஸோ வருவாய் 2021 ஃபினான்ஷியல் இயரின் அடிப்படையில் அது பார்க்கும்போது யாருக்கு அதிகமாக ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்குன்னு பார்க்கும்போது SRF லிமிடெடுக்கு 306 கிட்டத்தட்ட இருக்குது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். அதை தொடர்ந்து 52 நவின் ஃப்ளூரின், அப்புறம் கிட்டத்தட்ட 50 பை இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க. யாருக்கு குறைவான PE இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 14.97 ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்குது. அதை தொடர்ந்து 24.7 SRF லிமிடெட், அதற்கு அப்புறமாகத்தான் பை இண்டஸ்ட்ரீஸ் வருது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் இந்த IPO குறித்து எனக்கு என் பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு இந்த IPO பற்றியோ இல்லைனா கம்பெனி பற்றியோ கூடுதலாக தகவல் தெரியும்னா தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். பெரும்பாலான மெட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் கால்குலேட் செய்தது தவறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மறுமுறை உங்கள் தரப்புலேருந்து சரிபார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.